இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ஹேண்ட்கப் போடு. கூட்டிட்டு வாயா. நாளைக்கு எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க சார். அப்பதான் அவரை பெயில் எடுக்க பண்ணிடலாமா? என்னை மன்னிச்சிரு துர்கா. நான் தெய்வமாவை பார்த்துட்டேன். தெய்வமா கிட்ட பேசிட்டு அவங்க நல்லா இருக்காங்க. என்கிட்ட பேசிட்டு இப்பதான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிரு துர்கா. தெய்வமாவை நல்லா பார்த்துக்கோ. வாங்க போலாம். வாங்க. சூர்யா, என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? குனிஞ்சு நிமிந்து தோண்டி சீக்கிரமா எடுக்கடா பொம்மைய. என்ன ஒரு பொம்மைக்காக எதுக்கு நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? கடையில போய் வேற பொம்மை வாங்கிக்கலாம்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாய மூடிட்டு வேலைய பாரு. பொம்மைய எடு, நல்லா தோண்டு. ஆஹா, என்னது ஹெவியா மின்னல் அடிக்கிற மாதிரியே தோணுது. டேய், நல்லா தோண்டுங்கடா. வெற்றி வெற்றி வெற்றி. நான் 1008 அமாவாசை விரதம் இருந்து பூஜை செஞ்சு அடைஞ்ச வெற்றி. அப்பா, இந்த வைரத்தால 5 தலைமுறைக்கு பின்னாடி ஒட்டு மொத்த வம்சத்தையும் அழிஞ்சு நின்னோ அந்த வைரம் இப்போ என் கைக்கு கிடைச்சிருக்கு. இந்த வைரத்தை வச்சு இந்த உலகத்தையே அடக்கி ஆள முடியும், ஆள முடியும். துர்கா, டாக்டர். குழந்தை கண்முழிச்சாலா? இல்ல டாக்டர், நான் வந்ததுல இருந்து நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. ஓகேம்மா, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நல்லா தூங்கி எழுந்திருச்சா நார்மல் ஆயிடுவாங்க. டாக்டர், குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ஏன் அவசரப்படுறீங்க? இல்ல, ஏதோ சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லதுன்னு தோணுது. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகேவா? வயிறு இந்த குகைக்குள்ள தானே விழுந்தது. என்ன அது? நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல வர 100 வயசு வாழ்ற வில்லன் நம்பியார் மாதிரியா இருக்குது இந்த கிழவி. சிஸ்டர், கிழவி என்ன தூக்கி விசிறனப்போ நான் ஆள் காலி தான் நினைச்சேன் சிஸ்டர். காலையில மயக்க தெரிஞ்சு கண்டுபிடிச்ச பாருங்க. அப்ப
இப்பதான் நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு சிஸ்டர். உடனே உங்களை பார்க்க முடியாதுட்டேன் சிஸ்டர். ஹு! போய் ஒரு கிழவி, அதுவும் 150 வயசு கிழவின்னு சொல்ற. அந்த வயசுல ஒரு கிழவி இருக்கறதே ரொம்ப அதிசயம். அப்படியே இருந்தாலும் படுத்த படுக்கையா தான் இருக்கணும். அந்த கிழவி போய் உன்னை புரட்டி எடுத்துட்டான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ச்சை! நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சிஸ்டர். அடிபட்ட எனக்கு தானே எல்லா வழியும் தெரியும். ஐயோ, சேட்டு கிட்ட காலையில அந்த வைரம் உங்க கைக்கு கிடைச்சிரும்னு சொல்லிருக்கேன். ஐயோ, சேட்டு என் போனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சிஸ்டர், வைரம் அந்த கிழவி கிட்ட தான் இருக்குது. நாம பேசாம அந்த சேட்டையும் அவனுடைய ஆட்களையும் அங்க கொண்டு போய் அந்த கிழவி கிட்ட கோத்து விட்டுருவோம் சிஸ்டர். அதுக்கப்புறம் அந்த சேட்டாச்சு அந்த கிழவியாச்சு அவங்க பாத்துக்கிட்டோம். என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? முதல்ல நீங்க வந்து அந்த கிழவிய பாருங்க. அப்போதான் சிஸ்டர் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். வந்து பாருங்க சிஸ்டர். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஓகே, வெரி குட். குட் கேர்ள். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நீங்க பாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். சேட்டு, உள்ள இருக்கிற கிழவி கிட்ட தான் அந்த வைரம் இருக்கு. நீங்க உங்க ஆளுங்களை கூட்டிட்டு போய் அந்த வைரத்தை எடுத்துக்கோங்க. ஆனா பணம் என் கைக்கு கரெக்டா வந்துடணும். ஓகே ஓகே. வாங்க. ஏய் வாங்கடா. என்ன கதிக்கு ஆளா புரியும்? போ நீங்க வாங்க மாதாஜி. வாங்க மாதாஜி வாங்க. மாதாஜி நான் சொன்ன கிழவி அதான். மாதாஜி சேட்டு குரூப்பை மட்டும் அனுப்புங்க. நீங்க சேஃப்டியா இங்கேயே இருக்க. எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசிக்கிட்டு முதல்ல வாய மூடு. சேட்டு, நீங்க தைரியமா போய் அந்த வைரத்தை எடுத்துட்டு வாங்க. எனக்கு என்ன பயம்? நான் போறேன். சேட்டு ஒரு நிமிஷம். உன் முகத்தை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். இப்ப போ. நீங்க போங்க சேட்டு. ஏய் வாங்கடா. போங்க. டேய் அங்கதான் வைரம் இருக்கு. ஏறா. ஏய், நிறுத்து. யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? வைரம் வேணும். என்னது? உங்க வைரம்? ஆமா, அது எனக்கு சொந்தமான வைரம். என்ன? என்னது? உனக்கு சொந்தமான வைரமா?